ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டோ 3Dயை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது டேரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பழைய வெர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3Dனா ஒரு மெனுஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம டேரெக்டாகவே 3Dயை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்தாலும் நம்ம 3Dயால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷனை வந்து அங்கே எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3Dயாவோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டு 3Dயாக வேணும் அப்படின்னா சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் அந்த 3D டெப்த்தை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு ட்ரிக்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது மேக்ஸிமம் ரொம்ப டெப்த் இல்லைனா ஓரளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டான அட்ராக்டிவ் லுக் தர ஒரு 3Dயாக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதில் முதல் ஸ்டெப்பாக நமக்கு தேவையான கேன்வாஸ் ரெடி பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபைல் மெனு போய்க்கிறேன். ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கான விண்டோ வரும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 4K கேன்வாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது ப்ரீசெட் வந்துருச்சு. ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் பதில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கலர் மட்டும் நான் வந்து அடோப் ஆர்ஜினில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு கேன்வாஸ் ரெடி ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த கேன்வாஸுக்குள்ளே அந்த ஐக்கானை நான் கொண்டு வரணும். நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோட ஐக்கானை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த கேன்வாஸுக்குள்ளே விட்டுறேன். இப்போ Ctrl+T கொடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிறேன். இது ஓகேன்னு தோணுது. ஓகே, இப்போ வந்து கேன்வாஸ்க்குள்ளே நம்ம இந்த லோகோ ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ 3Dயை மாற்றுறதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த லேயர் பேனல் போய்க்குங்க. லேயர் பேனலில் இந்த இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் வரும். அதாவது லேயர் ஸ்டைல் ஆப்ஷன் வரும். இந்த லேயர் ஸ்டைலில் இந்த பெவல் அண்ட் எம்போஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஆப்ஷன் வரும். இப்போ பாருங்கள், இது கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த ஐக்கானில் சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்னதாக ஒரு டெப்த் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அது ஏன்னா இந்த பெவல் அண்ட் எம்போஸை கிளிக் பண்ணதுனால தான். இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் இருக்க செட்டிங்ஸை நான் வச்சுருக்க செட்டிங்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டைலில் வந்து இன்னர் பெவலுக்கு வச்சுங்க. டெக்னிக்கில் வந்து ஸ்மூத்து கொடுத்துங்க. டெப்த்து வந்து 1000% வச்சுங்க. டேரெக்ஷன் வந்து அப் வச்சுங்க. இந்த டேரெக்ஷன் வந்து நீங்கள் என்ன மாதிரி அந்த ஐக்கானுக்கு என்ன மாதிரி லைட்டிங் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து டேரெக்ஷன் வந்து அப்புன்னு இருக்கிறப்ப அதோட லைட்டிங் வந்து மேலேருந்து வரும். இப்போ இந்த சைட்லேருந்து வர மாதிரி வச்சுருக்கேன் அப்போ கொடுத்தனால. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த வந்து அந்த லைட்டு பட்ட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஷேடோஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஷேடோஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து முக்கியமானது. இங்கே இந்த இடத்துல வந்து எந்த சைட்லேருந்து லைட்டு வந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒருவேளை இங்கே டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் லைட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த லைட்டு தான் வந்து அந்த 3D லுக்கு வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. டேரெக்ஷன் வந்து நான் அப்ளை வச்சுக்கிறேன். சைஸ் வந்து எவ்வளோ, இது நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நிறைய அந்த 3D லுக்கு வரும். இருந்தாலும் இவ்வளோ வேணாம். இன்னும் நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு 3D வேணும்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து நான் ஒரு 25 மட்டும் கொடுத்துக்கிறேன். சாஃப்ட்வேர் வந்து 0 வச்சுக்கிறேன். ஷேடிங்ஸில் வந்து ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 90 டிகிரி. அதாவது லைட் வந்து எந்த டேரெக்ஷன்லேருந்து வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது இங்கே தான். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஐக்கானையும் பாருங்கள், அந்த லைட் வந்து டேரெக்ஷன் மாறி இருக்குது பாருங்கள் இங்கே மாற்றினோன்னே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து லைட் வந்து இப்படி வந்து இந்த இடத்துலலாம் படுற மாதிரி எனக்கு வேணும். ஓகேவா, அதுக்கு எனக்கு இது வந்து ஒரு 75 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதாவது அந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 75 வச்சுக்கிறேன். ஓகே, மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் கேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஹைலைட் மோட் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்கிறேன். இது வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். அதேமாதிரி ஷேடோ மோட் வந்து மல்டிப்ளை வச்சுக்கிறேன். அது வந்து ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு சின்னதாக தான் ஒரு டெப்த்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை இன்னும் வந்து நம்ம போல்டாக அந்த டெப்த்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிங்க. Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் வரும். இது Ctrl+D ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து இதை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 2 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கங்க.
இப்போ எனக்கு வந்து 76 இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் 24 அப்படின்னு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு 64 இருந்தால் 62ன்னு மாற்றிங்க, 66 இருந்தால் 64 அப்படிங்க மாற்றிங்க. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை என்ட்ரு கொடுத்தாலும் சரி, இல்லைனா இங்கே டிக் மார்க் வரும், அதை கொடுத்தாலும் சரி ஓகே ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மல்டிபிள் காப்பி ஆகிட்டு இருக்கும். மல்டிபிள் காப்பி ஆகிறப்ப அந்த டெப்த்து கிரியேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 3D லுக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, எனக்கு இந்த டெப்த்து போதும்னு தோணுது. ஸோ இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் பாக்ஸில் பாருங்கள் நிறைய கிரியேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்மளால் ஆர்கனைஸ்டாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த 3Dயாக கிரியேட் பண்ணியிருக்க லேயரை மட்டும் நான் வந்து ஒரே ஃபோல்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இப்படியே ட்ராக் பண்ணி கடைசி வரையும் கொண்டு வந்துக்கிறேன். இதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓவராலாக எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் ஜியை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் ஒரே குரூப்பில் வந்துடும். இங்கே பாருங்கள் ஒரே குரூப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அதுக்கு இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே ஒரு சாலிட் கலரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரீமியர் ப்ரோ கலர்லேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ சின்னதாக ஒரு ஷேடோஸ் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு இந்த கலர் ஃபில்லுக்கு மேலே இன்னொரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு நியூ லேயர் எனக்கு க்ரியேட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த ஐக்கான் கீழே ஒரு டார்க்னஸ் இருக்குல்ல, இந்த டார்க்னஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி இங்க் பிளர் வரும். ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்க் ட்ராப்பர் டூல் வரும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா எந்த இடத்துல கிளிக் பண்ணுறனோ அதோட கலர் வந்து எனக்கு காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ் சைஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் T கொடுத்து இப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் அந்த லோகோ வந்து மிதந்துட்டுருக்க மாதிரி, அதாவது ஆன் ஏரில் இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பாருங்க எந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான லுக் வந்துருக்குண்ணே. இப்போ இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லைட் டேரக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த சைட்லேருந்து லைட் வர மாதிரி க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் 2க்கு மேலேயே இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு லேயர் எனக்கு க்ரியேட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். கலர் பிக்கரில் இந்த இதில் வந்து நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு இதிலே கொஞ்சம் பிரைட்டான ஏரியா சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ அதேமாதிரி சின்னதாக ப்ரஷ் சைஸ் வந்து சின்னதாக வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் T கொடுத்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டு வந்து இந்த டேரக்ஷன்லேருந்து வர மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த லைட் தெரியல அப்படின்னா இதே மல்டிபிள் காப்பி எடுத்துங்க. அந்த லேயர் திரையை கண்ட்ரோல் J கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் தடவை ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த லைட் வர மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ சாரி அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒரு நார்மலான ஒரு ஐக்கானை இப்படி 3Dயாக நம்ம மாற்றிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து அந்த 3D டெப்த்தை கொண்டு வர முடியும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.